ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா கோல்டு காஃபி. நம்ம ஜென்ரலாக வந்து கடையில் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சாப்பிட்றது, கஃபேலெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுன்னா கோல்டு காஃபி தான். அது வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சுகர், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் வந்து ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணணுமோ மெஷர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து 3 ஐஸ் கியூப்ஸ் இருந்தது, அது போட்டுட்டேன். 4 ஸ்பூன்ஸ் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நம்ம நெஸ்கஃபே 2 ஸ்பூன். சில பேர் கொஞ்சம் அந்த காஃபி ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசப்பாக சாப்பிட்ற மாதிரி லைக் பண்ணுவாங்க. அப்போனா கொஞ்சம் கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதோட வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்க் 1/2 லிட்டர். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கோல்ட் காஃபி ரெடி. இப்போ இதை வந்து நம்ம சர்விங்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொஞ்சம் சுகர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் போன்விட்டா, அதாவது அந்த கிரன்ச்சியாக நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த போன்விட்டா நம்ம சேர்க்குறோம். 2 ஸ்பூன் போன்விட்டா. இதை நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம குடிக்கும்போது இந்த கிரன்ச்சியாக வர்றதுக்காக. இப்போ கோல்ட் காஃபி ரெடி. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நிஜமாக சொல்கிறேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம கஃபேல சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.